ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா RNQ அப்படின்ற ஒரு வீடியோ தான் நம்ம பண்ண போகிறோம். இது புதுசாக நான் உருவாக்கியிருக்க ஒரு ஃபார்மேட். இது என்ன இது வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸ் ட்ரோல் மாதிரி கிடையாது. ரீல்ஸை என் கூட சேர்ந்து நீங்களும் பார்ப்பீங்க. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக ஒரு 2-3 ரீல்ஸ் வரும். அப்புறம் சில பல இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அப்புறம் புதுசாக ஒரு விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. அப்புறம் N ஃபார் நியூஸ். ஸோ நியூஸ் வந்து என்னென்னா நார்மலாக உலக செய்திகள்னு வச்சுக்கோங்களேன். துபாயில் இருக்க மோஸ்ட்லி செய்திகள் வரும், ஓகேங்களா. அப்புறம் ஃபைனலாக வீடியோட எண்டில் ஒரு கொஸ்டின்ஸ் நம்மளோட ஜென்ரல் நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்காக. ஸோ என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கும், நம்மளுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான விஷயங்களும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்காக ஒரு மங்களகரமாக ஏதாவது ஒரு வீடியோ ஆரம்பிப்போம், ஓகேங்களா. நான் மங்களகரமாக இருக்கும்னு நினச்சேன். மாட்டோடைய வாழை வச்சு கும்பிட்டுட்டு இருந்தது. சரி, ஓகே. இப்படி போய் அடி வாங்கணும்னு நினைக்கல. ஆனால் இன்னும் ஒரு 2 அடி சேர்த்து போட்டிருக்கலாம். இதுக்கு பேர் மூட நம்பிக்கை, ஓகேங்களா. இந்த மாதிரி சில பல மூட நம்பிக்கைங்க உங்களுக்கெல்லாம் 200 இல்லை 400 பெரியார் வந்தால் கூட திருத்த முடியாது. அது மட்டும் இல்லை பாருங்க, நல்லா இருக்கு. இது நான் சொன்னேன் இல்லையா, அந்த படம் பார்த்துட்டு வந்ததுலேருந்து இந்த சாங் மட்டும் அப்படி மைண்டுக்குள்ளோட ஓடிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான். ஆனால் இவங்க வந்து வேறு ஏதோ ஒரு ஓல்டு சாங் அவர் பாடினதை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த புலி சாங்கை வச்சு. நல்லாயிருக்கு, இது புதுசாக நல்லாயிருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை ட்ரெண்ட் பண்ணுங்கள். எதுக்கு சும்மா தேவையில்லை, நம்ம ஊர் பாட்டுங்களை ட்ரெண்ட் பண்ணுங்கள். அவங்ககிட்ட காசு கொடுத்து போட சொல்லியிருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக. இது வந்து என்னென்னா, இது நான் அந்த பையன் மேலே தப்பு இல்லை. அந்த பையன்கிட்ட காசு கொடுத்து ஸ்டேஜில் போய் இந்த மாதிரி இப்படி காசை போடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க பாருங்கள் பேரண்ட்ஸ், அவங்கள உதைக்கணும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை அழிக்கிற, அப்படி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை கேவலமாக உருவாக்குறதே அவங்க தான். இதெல்லாம் சொல்லி சின்ன வயசில் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஈக்குவாலிட்டி நான் சொன்னேன்ல, சில தற்கூரிஸ் வீடியோஸ். नहीं घूम रहा है, सही बोल रहा हूँ। ये मैंने नहीं बनाई है, ये एक डिजाइनर है, वो बेचारे शर्मा रहे थे, शायद बाहर है अभी। இதுக்கு பேர் ட்ரெஸ்ஸா அப்படின்னு நான் கேட்டால் என்ன சொல்கிறது, இதுதான் சொல்லல, தற்கூரிஸ். ஆக்காயிட்ட ஒரு செகண்ட் என்னடா இது வீடியோ. கிட்னி ஸ்டோனை கிஸ் பண்ணி எடுக்கிறாரா? நைஸ் நைஸ். இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஆளுங்களும் இருப்பாங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டாக பார்த்ததே
எதிர்பார்க்கவே சரி இந்த மாதிரி சில தற்கொலைஸை பார்க்கும்போது தான் என்ன தோணுன்னா அப்படியே அங்கேயே அடிக்கணும்னு தோணும். அப்படியே தரமான இது இந்த அடிக்கிறாங்க. என்னப்பா பேட் வேர்ட்ஸ்லாம் பேசுறீங்க? சாட்டிஸ்ஃபேக்ஷன் உசுர வச்சு ஊஞ்சல் ஆடுறாங்களே தெய்வமே. ஐயா காப்பாத்துங்க காப்பாத்துங்க. கீழே வர்ற புடிய விட்டுறாத. நாளைக்கு புடிச்சிருக்கேன், நீ தான் புடிச்சிருக்கிற, என்னை விட்டுறா. நான் ரொம்ப நாளைக்கு உசுரோட உசுர வச்சு இது நானும் விளையாடி இருக்கேன். இது வந்து என்னன்னா அந்த ராட்சச தாலாட்டா, அசுர தாலாட்டா, ராட்சச தாலாட்டா ஏதோ ஒரு சொல்லுவோம். கப்பல் அந்த இது இப்போ அதுவும் இந்த இந்த முனையில் மட்டும் உட்காந்துடக்கூடாதுங்க, எஜ்ஜில் அதில் உட்காந்துட்டோன்னு நினச்சிக்கோங்களேன். சதாம் இருக்கான் பாருங்க, அவன் வந்து எட்ஜில் நிற்பான். அவன் அதுக்கு மேலே பைத்தியக்காரன், அவன் நிற்பான். மீட் த வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் 38 ஏரோப்ளைன், 300 காரு, டைமண்ட் ஒர்த் வந்து 92 crores வச்சுருக்காரு. ஆனாலும் முகேஷ் அம்பானியை விட ஒரு பணக்காரர் கிடையாது. ஆமாம், இவர் எந்த நாட்டு கிங்கு? இந்தியன் கேர்ள். இது நான் பார்த்து கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து என்னென்னா ஒரு இந்தியன் கேர்ள் வந்து ஜாப்பனீஸுடைய க்ளீனிங்னஸை செக் பண்ணுறதுக்காக ஒயிட் சாக்ஸ் போட்டு ரோட்டில் நடந்திருக்காங்க பிளாட்ஃபாரத்தில். கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நடந்திருக்காங்க. நடந்துட்டு அந்த ஒயிட் சாக்ஸ் எடுத்து பார்த்தா கொஞ்சம் கூட டஸ்ட்டே இல்லாமல் அப்படியே நீட்டாக இருந்துதான். இதெல்லாம் எப்போ நம்ம நாட்டில் நடந்து இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது இப்போ நான் கூட நீங்கள் ஹோம் டூர் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. இந்த ஹோம் டூர் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், வெளியில் எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு செக்யூரிட்டி ரீசெண்டாக சொல்லியிருந்தாருன்னு சொல்லி நாங்கள் ஸ்லிப்பர்ஸ்லாம் உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் அதுதான் இது. பால்கனியில் அப்புறம் வெளியில் எதுவுமே வைக்கக்கூடாது அப்படின்னா ஃபைன். ஆனால் அதுக்கு 2000 ரூபா ஃபைன் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. 2000 dirhams, சாரி 2000 dirhams ஃபைன் துணி காய போடுறதுக்கு. 2000 dirhamsனால் நம்ம ஊர் காசுக்கு 45,000. துணி காய போடுறது பால்கனியில் துணி காய போனால் வேறு எங்கே காய போடுவாங்க? இதனால தான் வீட்டில் 2 துணி காய வைக்கிற ஸ்டாண்ட் வாங்கி வச்சிருக்கேன். சாய்வாலா ஓப்பன் ஏ நியூ ஆஃபீஸ் இன் துபாயா? வீடியோ ஷோ, லேப்டாப்பு, லக்ஸரி ஸ்பேஸு எல்லாம் ஓகே. என்ன ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு? அதை பற்றி எதுவுமே சொல்லலை. டீ கடையில் வேலை செஞ்சால் பெரிய ஆளாக இல்லாமோ? டீ கடையில் வேலை செஞ்சவங்க நிறைய பேர் பெரிய ஆளாக இருக்காங்க. நம்மளும் ஒரு டீ கடை போடுறோம், ஃப்யூச்சரில் போடுறோம். கோல்ட் செயின் 2 crores ஒர்த்து இருக்கிற 3 kg கோல்ட் செயினை ஒரு எருமை மாட்டுக்கு போட்டிருக்கான். இந்த எருமை மாடு தற்குரிஸ். இது நான் பார்த்துருக்கேன். நல்லா இருக்கும்.
இது என்ன ஜூஸ் இதெல்லாம்? இது இதுங்க கண்ணாடி போடுங்க. ஏடிசி ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுங்க. அக்செப்ட் பண்ணிக்கலாமா? இது நல்லா இருக்குங்க. எக்ஸாம் டைம் யூஸ் ஆகும். ஏர்பாட் மாதிரி ஆப்பிள் ஆப். என்னடா நீ இது நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர், எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது நான் கேள்விப்பட்டேன், ஆனால் உண்மையாக போய் தெரியல. அவரோட 100% சுற்றியும் அப்படியே டொனேட் பண்ணிட்டதா சேரிட்டிக்கு. அது 4000 crores. தலைவா உனக்கு இவ்வளோ சொத்து இருக்கா? இது எதுக்காகனா அவனுடைய பையன் வந்து அவனே சம்பாதிக்கணும், அப்பாவுடைய காசில் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் அப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஏதோ நியூஸில் கேள்விப்பட்டேன். ஓகே, வீடியோவோட எண்டில் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கொஸ்டின். Which countries has no trees in the world? இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். மலேசியா, ரஷ்யா, எனக்கு தெரியல. சரி, ஆன்சர் என்னன்னு பார்த்துலாமா? The correct answer is option B, Qatar. கத்தாரா? ஸோ இதே மாதிரி உங்களுடைய ரீல்ஸும் நீங்கள் பார்த்த ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீல்ஸும் இந்த வீடியோவில் வரணும்னா நான் கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். அந்த இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். சில இன்ஃபர்மேஷன்ஸான வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், நம்ம அதையும் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரியாத விஷயங்களை நானும் கற்றுப்பேன், அப்படியே மற்றவங்களும் கற்றுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.